Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will talk about success and how it is a subtraction rather than an addition. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங், ஒரு விஷயம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வில் பவராக அந்த விஷயம் செஞ்சு முடிக்கணும், நல்ல டார்கெட்டடாக லாங் டேர்மில், சின்ன சின்ன விஷயங்கள் இல்லாமல் வெரி லாங் டேர்மில் நம்ம நல்ல முயற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, you cannot really depend on your willpower alone. லைக் உலகத்தில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லி 1008 ஃபைட்ஸ் வித் வேரியஸ் திங்ஸ் ஃபைட் பண்ணிவிட்டு வில் பவர்லேயே வந்து வருஷக்கணக்காக ஓடி சக்ஸஸ் ஆனவங்க கிடையாது. ஸோ ஹவு டு தே succeed really? In the thing, if you look at it, what we will see is success is a process of subtraction. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கறது என்னென்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். வேல்யூ கொடுக்காத விஷயங்களை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஃப்ரம் யுவர் லைஃப். என்னென்னலாம் நீங்கள் ஒரு நாளில் செய்கிறீங்க விச் ஆர் நாட் ஆடிங் வேல்யூ டு யூ, விச் ஆர் நாட் டு பி டன், அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். வை ஆர் வி டூயிங் திஸ்? நம்ம பிரெயின் வந்து எவ்ரி டே நிறைய டெசிஷன் மேக்கிங் ஃபைட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வெரி லாங் டேர்ம் டிசிப்ளின்டாக வில் பவராக இந்த விஷயத்துக்காக போயிட்டே இருக்கணுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனிபடிஸ் பிரெயின் வில் ஃபெயில் out of exhaustion. It's not even laziness. Our brains cannot handle that many times of decision making. இதனால தான் cognitive fatigue இல்லைனா decision making fatigue எல்லாம் நமக்கு வரும்னு சொல்கிறது காரணம் இதுதான். ரெப்பிட்டேட்டிவாக நிறைய தடவை if you have to exercise your willpower, you will find that after some time you just can't. So what we are doing is we are using the abilities of our brain to focus in a productive way. லைக் இந்த ஃபோக்கஸுங்கிறது இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ ஆர் பிரிங்கிங் ஃப்ரம் அவுட் சைட். இப்போ இதுக்குன்னு புதுசாக நீங்கள் வெளியிலிருந்து எடுத்து வந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. யூ ஆர் born வித் த எபிலிட்டி டு ஃபோக்கஸ் அண்ட் யூ ஆர் ஃபோக்கஸிங். நீங்கள் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மூவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக அதிலே இருப்பீங்க இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ won't even hear what is going on around you. நீங்கள் அதே படிச்சுட்டு உட்காந்துருப்பீங்கல்ல. சேம் வித் டாக்கிங் டு சம்மன் வெரி க்ளோஸ் டு யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றியான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஆல் ஆஃப் தீஸ் டைம்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபோக்கஸ் ரியலி வெல். லைக் யூ வில் பி ஜோன்ட் இன், அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த வேலை செய்கிற டைம்லும் நீங்கள் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ்னா அந்த உங்களோட ஆர்ட் என்னமோ அந்த க்ரியேஷன் டைம்லேயும் யூ வில் பி இன் தட் ஃப்ளோ ஸ்டேட். நீங்கள் நேச்சுரலாகவே அதிலே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் நேச்சுரல் ஸ்டேட். இந்த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஃபோக்கஸிலிருந்து எவ்ரி திங் எல்ஸ் இஸ் டேக்கிங் அவே ஃப்ரம் இட். ஸோ உங்கள் லைஃப்பில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சுற்றி இருக்குதோ அது எல்லாம் உங்களோட ஃபோக்கஸ் எபிலிட்டியை வந்து இட் இஸ் ஸ்டீலிங் அவே யுவர் ஃபோக்கஸ். ஸோ யுவர் ஃபோக்கஸ் இஸ் கோயிங் ஹியர் அண்ட் தேர் அண்ட் தேர் அண்ட் தேர் அண்ட் 20 இடத்துக்கு போகும்போது தி திங் தட் யூ ரியலி வாண்ட் டு டூங்க லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கு எது வந்து பயனுள்ளதாக இருக்குதோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபோக்கஸே இல்லை மீதி. யூ ஆர் ஸ்பெண்டிங் ஆல் ஆஃப் யுவர் எனர்ஜி இன்டு எவ்ரி திங் எல்ஸ். So if you really want to succeed, start subtracting. எந்த பர்டிகுலர் பிஹேவியர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கலையோ அந்த பிஹேவியர் கட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதோ ஒரு மொபைல் கேம், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, யூ ஆர் ஸ்பெண்டிங் hours டுகெதர் ஆன் இட் அப்படின்னா, ஆர் ஒரு சோஷியல் மீடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூ ஆர் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஆன் இட் அப்படின்னா, யூ நீட் டு delete it. அப்படியே 100% you need to subtract it from your life. That way you are saving a lot of time. Same applies to people. Some people will really drain you. Everybody can either add to you or take away from you. So see what kind of interactions are there on a daily basis. The draining kind of interactions, உங்களோட groups, you may have social groups where you may feel triggered by some people, or there may be social groups which are really entertaining but you are simply sitting there and talking for a long time, gossip பண்ணிட்டே இருக்கீங்க and you are not really contributing to your own goals. அந்த மாதிரி இடத்துல you need to cut them off. உங்கள் லைஃப்பில் அதுக்கு இடமில்லை. those things have to go. So everything that is not adding to your life on a day-to-day basis, you are taking them away from life. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ் திஸ் ஆடிங் வேல்யூ டு மீ, இஸ் திஸ் ஹெல்பிங் மீ, இஸ் இட் கான்ட்ரிபியூட்டிங் டு மை லைஃப் அப்படின்னு பார்த்தா, இஃப் இட் இஸ் நாட் ஆடிங் வேல்யூ தென் இட் ஹேஸ் டு கோ. எந்த மாதிரியான டிஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸோ பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், ஒரு சம் வைசஸாக இருக்கலாம், whatever it is, if it is not conducive to you then it is harming you. Things will either take you forward or pull you back.
நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோ அப்படின்றது இல்லை. எனிதிங் தட் கம்ஸ் டு அஸ், எவ்ரி ஸ்டிமுலை வில் either push us forward or it will take us back. ஸோ அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அண்ட் த ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங், வெதர் இட் இஸ் ஆக்டிங் ஃபார் அஸ் ஆர் அகேன்ஸ்ட் அஸ்ங்கிறத பொறுத்து ஆர் வி மூவிங் ஃபார்வர்ட் ஆர் ஆர் வி மூவிங் பேக்ங்கிறது நடக்கும். ஸோ வாட் எவர் ஆர் தீஸ் ஃபேக்டர்ஸ், ஹவு மெனி ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி டேக்கன் அவே ஃப்ரம் அவர் லைஃப், யூ நீட் டு டேக் தம் அவே. உங்கள் மொபைல் காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்கும்போது உங்கள் டைம் நிறைய போகுதுன்னா ப்ளீஸ் டோன்ட் கீப் த மொபைல் நெக்ஸ்ட் யூ. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1 hour டோன்ட் ஈவன் லுக் அட் த ஃபோன். ஃபோன் பார்க்காம உங்களுக்கு மற்ற வேலை என்ன இருக்கோ அதை பார்த்துட்டே போயிட்டே இருக்க வேணாதான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோன் பார்க்கலாம். அதே மாதிரி இஃப் டெக்ஸ்டிங்கில் ரொம்ப டைம் போகுது, சோஷியல் மீடியா பார்க்குறதுல ரொம்ப டைம் போகுதுன்னா யூ நீட் டு ஸ்கெட்யூல். ஒரு 1 hour எனக்கு வந்து இதுக்குன்னு இருக்காது. எப்போ அந்த 1 hour நான் என்னோடய ஒர்க் அவுட் முடிச்சு கூல் டவுன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ஐ வில் வாட்ச் திஸ் அப்படின்னு இஃப் யூ ஆர் கான்ஷியஸ்லி சேஞ்சிங், கான்ஷியஸ்லி நீங்கள் இதுக்கான டைம் லிமிட் பண்ணும்போது யூ ஆர் டேக்கிங் அவே த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் யுவர் பிரெயின். நான் ஈவினிங் 8 to 9 மட்டும்தான் சோஷியல் மீடியா பார்ப்பேன் அப்படி இருந்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அதர் டைம்ஸ் யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் நேச்சுரலி ஃப்ரீ. ஆல் ஆஃப் தோஸ் டைம்ஸ் திஸ் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் நாட் தேர். உங்களுக்கு பிடிச்ச ஷோஸ் ஒரு பிடிச்ச மூவிஸ் இருந்தீங்கன்னா do not start new shows. If you don't want to know any further, cut it away. அதை delete பண்ணுங்க or just don't watch it anymore. தேவையில்லாத ஆப்ஸ். Lot of today's content around the world, it is designed to entertain you. It is not designed to educate you. It is not designed to help you in any way. Entertainment மட்டும்தான் 90% of the apps, content, videos எல்லாமே இருக்குது. Do you really need that much entertainment? அவ்வளோ entertainment தேவையா? Entertainment should be a minimum part of our life. It should not be our entire life. So வாழ்க்கையில் maximum time if it is going to things that are not productive, அதை கட் பண்ணணும். I'm not saying you don't have to do anything that is fun to you அப்படின்னு இல்லை. I also follow all of my passions and hobbies very seriously and I devote time for that and it is a good thing. And you can do the same thing and you should do the same obviously. But you need to identify in the slot of time is for that work. My time will not be spread across the broad about எல்லாத்துக்கும் நான் டைம் கொடுத்துட்டே இருக்க முடியாது. My time will be scheduled. இதுக்குன்னு since this is entertainment, since this is low value content, நான் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் என்னோட டேயில் இவ்வளோ டைம், this is the time that I will devote to it. So all of the other times your brain is not bombarded with this temptation to do this thing. ஆனால் எனக்கு இது பார்க்குறதுக்கான டைம் வந்து அப்போ தான். என்னோடய சோஷியல் மீடியா செக்இன் ஆர் என்னோடய குரூப்ஸில் நான் மெசேஜ் போடுறதுக்கோ, குரூப்ஸ் வாசிக்கிறதுக்கோ, டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்குறதுக்கோ எல்லாத்துக்கும் நான் ஒரு டைம் அலோட் பண்ணி அந்த டைம் தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன்னு நம்ம நினச்சோம்னா, இஃப் தட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ, இஃப் யூ கேன் ஹேண்டில் இட் தென் யூ கேன் டூ இட் வென் எவர் யூ வாண்ட். இது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த டைமுக்கு நீங்கள் அதை மாற்றிடுங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். சப்ஸ்டிடியூட் இட் வித் வாட் எவர் இஸ் யோர் ப்ராப்ளம். உங்கள் ப்ராப்ளம் என்னமோ அதுக்குன்னு யூ எதர் டேக் இட் அவே ஃப்ரம் யுவர் லைஃப் ஒரு ஸ்கெட்யூல் அ டைம் ஃபார் இட். நம்மளோட எய்ம் என்னென்னா வி ஆர் டேக்கிங் திங்ஸ் அவே so that our brain can focus. So we need to have only those things in our life which are actually adding value. நமக்கு வேல்யூபிளாக இருக்கக்கூடனா ஒரு 4-5 விஷயம் ஒரு நாள் நம்ம செய்ய போகிறோம். அந்த 4-5 விஷயத்துக்கு we will keep our time free and clear of everything else. அப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது our brain will not have to fight for it. லைக் ஒர்க் அவுட் நீங்கள் ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 1 hour எடுத்து வச்சு வேறு எதுக்குமே அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காமல் ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜிம்மில் போய் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு நீங்கள் வாக்கிங்காக வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் வாக் பண்ணுவீங்க. பட் டேக் அவே எவ்ரி திங் எல்ஸ் தட் மைட் ஹிண்டர் யூ ஃப்ரம் டூயிங் தட். இதுக்கு எது வந்து ஒரு தடையாக இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் யூ எலிமினேட் ஃப்ரம் யுவர் லைஃப். த மோர் யூ டேக் அவே த மோர் ஸ்பேஸ் வில் பி லெஃப்ட் ஃபார் திங்ஸ் தட் ஆக்சுவலி மேட்டர். நம்ம வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் டெய்லி பார்க்குறதுல நிறைய விஷயங்கள் தே ஆர் நாட் ரிக்வயர்டு. எவ்ரி திங் யூ சி டஸ் நாட் ரிக்வயர் அ ரெஸ்பான்ஸ். தேவையில்லாமல் இன்டர்நெட்டில் நடக்கக்கூடிய ஃபைட்டில் நம்ம போய் நம்ம வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சோஷியல் குரூப்ஸில் உங்கள் ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்து ட்ராமாவிலும் நம்ம போய் சேர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேம் அப்ளைஸ் டு ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ். எல்லாத்துலையும் நம்ம ஜாயின் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அன்லஸ் இட் இஸ் டிரெக்ட்லி கன்சர்னிங் யூ. யூ டோன்ட் நீட் டு வேஸ்ட் யுவர் எனர்ஜி, யுவர் ப்ரெஷஸ் டைம் ஆன் earth சேசிங் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் விச் ஹவ் நோ பேரிங் ஆன் யுவர் லைஃப். அப்போது நம்ம லைஃப்பில் தேவையில்லாததுக்கு இதை டேக் இட் அவே கம்ப்ளீட்லி ஆர் schedule it for some other time. நம்மளுக்கு மெயின் our thing is that if everything else goes away, if you really don't have anything else to do, அப்போ நீங்கள் உட்காந்து உங்களுக்கு தேவையானது செய்வீங்க. that time your brain will be set on doing that. Some of the ways in which you can help yourself do it is that you schedule that இந்த இடத்துலேருந்து I will only work here அப்படின்னு if you designate a working space, then whenever you go and sit there, then you will know that this is where I am going to work. So if you don't use that for studies and for everything else, even if it is just one chair, in the chair நான் உட்காந்துட்டேன்னா I'm going to study.
அப்படி இருந்தீங்கன்னா then your brain will associate that with only that. So it will naturally put you in that mood. உங்கள் brain will our brain likes to have these memories, associations, neural pathways, things that will help it form connections and decide things. அப்போ ஒரு easy decision making for the brain. இதில் உட்காந்தா நான் படிக்க தான் போகிறேன். So it will study. So whatever can be automated, please automate it. தேவையில்லாத decision makingக்காக time waste பண்ணாமல் whatever you can do which is planned ahead and everything is organized அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுக்குன்னு நீங்கள் ட்ரெயின் பண்ணுற டைம் வந்து வேஸ்ட் ஆகி போகிற டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் அ கோல் ஆர் அட்லீஸ்ட் மல்டிபிள் 1 or 2 goals, மெயின் கோல்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னா யூ நீட் டு இவாலுவேட் யுவர் லைஃப். சி உங்கள் டைம் உங்கள் அட்டென்ஷன் எங்கெங்கே போகுது. சப்ட்ராக்ட் வாட் எவர் இஸ் நாட் ஹெல்பிங் யூ. வாட் எவர் இஸ் ரிமைனிங் will be your focus on the things that add value to you. இந்த நாளில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா for that everything else that is not helping you have to go away. One of the ways to do it is to start small and build up, but if that may not work for everybody, especially for some people for whom இந்த மெத்தட் ஒர்க் ஆகாது, ஃபுல் ஃபோக்கஸ்டில் போனால் தான் பெனிஃபிட்டாக இருக்குங்கிற ஆள் அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா you can start big. ஒரு பெரிய டாஸ்க் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லேயே ஆரம்பிக்கலாம். பட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஒர்க் யூ வே அப். விச் எவர் வே யூ டூ இட், இட் இஸ் ஃபைன். பட் எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்கள் லைஃப்பில் எவ்ரி திங் ஷுட் ஆட் வேல்யூ டு யூ, எவ்ரி திங் ஷுட் கான்ட்ரிபியூட் டு யூ. யூ ஆர் லிவிங், யூஆர் ப்ரீதிங். நீங்கள் உங்களோட டைம் இத்தனை மணி நேரம் இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வேக்கிங் ஹவர்ஸ் இத்தனை மணி நேரம் இருக்குதுன்னா தோஸ் மொமெண்ட் ஷுட் ஆட் வேல்யூ. தே ஷுட் மேக் யூ அ பெட்டர் பர்சன் ஆர் அ பெட்டர் பொசிஷன்ட் பர்சன் in that day compared to the previous day. நேற்று இருந்ததுலேருந்து இன்றைக்கி வேர்ஸ் ஆகிறதுக்கு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் தட் டே தென்? அப்போ அந்த டே வேஸ்ட் ஆகிடுச்சுல்ல. ஸோ நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வி ஷுட் பி ஹேவிங் மோர் வேல்யூ. அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? வாட் ஆர் த திங்ஸ் தட் வில் ஹெல்ப் மீ? என்னோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி போகிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் என்ன? வாட் ஆர் த திங்ஸ் தட் வில் என்டர்டெயின் மீ இன் அ ப்ரொடக்டிவ் வே? என்னை மைண்டு ட்ரெயின் பண்ணாமல், என்னோட மூடு கெடுத்து விடாமல், எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய நல்ல என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்குது? தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி கேன் ஆக்சுவலி ஆட் டு அவர் லைஃப்ஸ். தீஸ் ஆர் த இன்ட்ரெஸ்ட், தீஸ் ஆர் த பேஷன்ஸ் தட் வில் கீப் அவர் லைஃப் மீனிங்ஃபுல். இது இல்லாமல் எவ்ரி டே இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் அவே யுவர் எனர்ஜி டு எவ்ரி திங் தட் கம்ஸ் அரவுண்ட், உங்களோட மைண்ட், உங்கள் ஃபோக்கஸ் வில் கோ டு வாட் எவர் இஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா யுவர் லைஃப் வில் நெவர் பி இன்டென்ஷனல். ஸோ டேஸ் வில் போயிட்டே இருக்கும், நாள்கள் கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கை வந்து ஒரு டைரக்ஷனில் போக மாட்டேங்குது. இட் வில் பி ஸ்கேட்டர்ட் எவ்ரிவேர். ஸோ வெதர் யூ டூ சம்திங் ஆர் நாட், தி நெக்ஸ்ட் 5 years வந்து தே ஆர் கோயிங் டு பாஸ். இந்த 5 yearsல இஃப் யூ வாண்ட் டு டபுள் ஆர் எலிவேட் அண்ட் பிகம் மச் மோர் சக்ஸஸ்ஃபுல், தென் இந்த 5 years ஷுட் பி இன்டென்ஷனல். ஈவன் 1 year கூட இஃப் 365 days இன்னையிலிருந்து அடுத்த 365 days இஃப் யூ ஆர் ஏபிள் டு லிவ் தம் இன்டென்ஷனலி, அதில் அட்லீஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே a few hours if you are able to use them productively, intentionally, at the end of this 1 year your life will have changed. But you have to make that choice, and to make it day in and day out repetitively for 365 days, உங்களோட distractions நீங்கள் தான் eliminate பண்ணணும். Take away everything that will not help you to do this. You have to help yourself. We are not trying to win a hard battle. We are trying to make life easier for us. ஸோ லைஃப்பில் ஈஸியாக போகணுன்னா வரக்கூடிய தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் we have to eliminate them. We have to mercilessly eliminate them, ruthlessly eliminate them. இது எனக்கு ப்ரொடக்டிவ் இல்லை, ஐ எம் நாட் யூஸிங் இட் எனிமோர் அப்படின்னு you need to cut them away from our life. And that is how we can really succeed, by subtracting. We succeed by focusing on our things. And how do we focus? By taking away everything that is stealing our time and our energy. Hope this was of some use to you. Thank you so much for watching, and bye bye.